नमस्ते। राष्ट्रभाषाल पोयम सुख दुख सुखम दुखम इன்பமும் दुखமும் பார்க்க போகிறோம். जग पीड़ित है अति दुख से. ஜகம் பீடிக்கப்பட்டிருக்கிறது நிறைய துக்கத்தினால. ஜக் பீடித் ரே அதி சுக் சே. ஜகத்தில் பிடிச்சிருக்குது நிறைய சுகமும் கூட. मानव जग में बंड जावे दुख सुख से औ सुख दुख से. இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். கவி और கவிதா, கவிஞர் மற்றும் அந்த கவிதை. यह पद्यांश सुख दुख कविता से दी गई है. इस कविता के कवि सुमित्रानंदन पंत जी हैं. इस कविता में मानव के सुख दुख के बारे में दिया गया है. இந்த வரிகள் சுகமும் துக்கமும் கவிதா சே ரெண்டையும் பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ் கவிதா கே கவி, இந்த கவிதையினுடைய கவிஞர் சுமித்ரானந்தன் பந்த் ஜி அப்படின்றவர் தான் இந்த கவிதையினுடைய கவிஞர். இஸ் கவிதாமே, இந்த கவிதையில் மானவ் கே மனிதனுக்கு சுக்கு துக்கு கே பாரேமே சுகத்தையும் துக்கத்தையும் பற்றி தியா கயா ஹை கொடுத்திருக்கிறார். பாவார்த் அர்த்தம். இஸ் கவிதா மே कवि मानव जीवन के सुख और दुख के बारे में इस प्रकार कहते हैं. இந்த கவிதையில் கவிஞர் மனித வாழ்க்கைக்கு சுகம் மற்றும் துக்கத்தை பற்றி இந்த விதமாக சொல்கிறார். मनुष्य के जीवन में हमेशा सुख और दुख भी नहीं रखना चाहिए. मनुष्य के जीवन में सुख और दुख दोनों बराबर होना जरूरी है. மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பயுமே சுகமாகவும் அல்லது துக்கமாகவும் இருக்க வேண்டாம். மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் தோணும் இரண்டுமே பராபர் மாறி மாறி ஈக்குவலாக இருக்கிறது அவசியம். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சுகமாகவே இருந்தாலும் நல்லா இருக்காதான், துக்கமாகவே இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து எஸ்ஸே. सुख दुख कविता का सारांश लिखिए. சுகம் துக்கம் கவிதையினுடைய சாராம்சம். कवि परिचय. इस कविता के कवि सुमित्रानंद पंत जी हैं. இந்த கவிதையினுடைய கவிஞர் சுமித்ரானந்தன் पंत जी आवर. सारांश. इस कविता में कवि कहते हैं कि मनुष्य जीवन में सुख और दुख दोनों का मिश्रण होना चाहिए. मनुष्य को सदा के लिए सुख भी नहीं होना चाहिए और दुख भी नहीं होना चाहिए. सुख और दुख से ही मनुष्य जीवन आनंदमय बनता है. இந்த கவிதையில் கவிஞர் சொல்கிறாரு, மனிதருடைய வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் இரண்டும் தோணும், இரண்டுமே மிஷ்ரன்னா கலந்து மிக்ஸ் ஆகி இருக்க வேண்டும். மனுஷக்கோ சதா கேலிய, மனுஷனுக்கு எப்பயுமே சுக்பி நகி ஹோனா சாயே, சுகமாகவே இருக்கக்கூடாது. அடுத்து அவர் துக்பி நகி ஹோனா சாயே, துக்கமாகவும் இருக்க வேண்டாம். சுக் அவர் துக்கு சே, சுகம் மற்றும் துக்கமாகத்தான் ஹி மனுஷ ஜீவன் ஆனந்தமய பன்தாக, மனித வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். சுக்கு துக்குக்கோ மேக் और चांद से तुलना. இந்த சுகத்தையும் துக்கத்தையும் மேகம் மற்றும் நிலவுடன், சாந்து சந்திரனுடன், துல்னால்னா கம்பேரிஷன் ஒப்பிட்டு பார்க்குறது. சுக் और दुख का मिलन मधुर होना चाहिए. சுகம் மற்றும் துக்கத்தினுடைய சந்திப்பு அது சேர்றது மதுர் ஹோனா சாயே, ஒரு இனிமையாக இருக்க வேண்டும். தபி ஜீவன் பரிபூர்ண ஹோத்தா ஹை, எப்போ வாழ்க்கை முழுமை அடையுதோ,
मेघ में ओझल होकर बाहर निकलने वाला चांद अधिक सुंदर दिखाता है. அதாவது மேகத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டா பிறகு மறைஞ்சிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த நிலவு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா. சாந்தினிக்கே உஜாலே மே சிப்புக்கர், அதாவது அந்த நிலவு வெளிச்சத்தில் வந்து மறைஞ்சிக்கிட்டு நிக்கல்னே வாலா மேக் அதிக் ஆக்கர்ஷக் ரக்தாகை, நிலவுக்கு பின்னாடிவே மேகம் மறைஞ்சிக்கிட்டு அது வெளியே வரும்போது அளவுக்கு அதிகமான அட்ராக்டிவ் ஈர்ப்பாக அப்படியே இருக்காமா, அட்ராக்ஷனாக இருக்காமா. உசி தரக் அதுபோல் துக்கு அவர் சுக்கு கே கேல் சே ஜீவன் அதிக் ஆக்கர்ஷக் பன் சக்தாகை, இந்த மாதிரி சுகமும் துக்கமும் இந்த விளையாட்டில் வந்து வாழ்க்கை வந்து அதிகமான ஈர்க்கப்பட்டு இருக்குது. சன்சார்கே இந்த உலகத்தில் மனுஷ அதிக் துக்குசே பீடித் பி நகி ஹோனா சாயே, அதிக துக்கத்துலேயும் மக்கள் வந்து பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதிக துக்கே காரன் ஆல்சி பி நகி ஹோனா சாயே, அதிக சுகத்தின் காரணமாக சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. ஜீவன் மே சுக் அவர் துக்கு பராபர் ஹோனே சாயே, வாழ்க்கையில் சுகம் மற்றும் துக்கம் சரிசமமாக இருக்க வேண்டும். தின் और ராத் கே சாத் துல்னா, பகல் மற்றும் இரவையுடன் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. सांसारिक जीवन में अवृद्ध दुख या सुख दोनों दर्द देते हैं. அதாவது சான்சாரிக் ஜீவன் மே, சான்சார்னா உலகம், சன்சார்னா உலகம், சான்சாரிக்னா உலகம். உலக வாழ்க்கையில் வந்து அவிர்து துக்கு யா சுகு, அளவுக்கு அதிகமான துக்கம் மற்றும் சுகம் வந்து ரெண்டுமே தர்து தேத்தாகை வலி கொடுக்கும். தின் और ராத் பதல் பதல்கர், பகல் மற்றும் இரவு மாறி மாறி வருது. உசி தரக் அதை போல சுக்கு और துக்கு ஜீவன் மே ஆனா சாயே, அதே போலவே நம்ம வாழ்க்கையிலையும் சுகமும் மற்றும் துக்கமும் மாறி மாறி வர வேணும். சுபக் और ஷாம் கா மிலன் அத்தியந்த் சுந்தர் ரக்தாகை, காலை மற்றும் மாலை இந்த மாதிரியான சந்திக்கிறது வந்து அளவுக்கு அடர்ந்த அழகாக இருக்காது, அளவுக்கு அதிகமான அழகு தருது. பகல் வர்றது திருப்பி நைட்டு வர்றது அந்த மாதிரி. விறகு और மிலன் பிரிவு மற்றும் சந்திப்புன்றது வந்து ஜீவன்கோ ஆக்கர்ஷக் பனாத்தே ஹை, வாழ்க்கையை வந்து ஒரு அட்ராக்டிவாக மாற்றுது. ஹர்ஷ் और ஆன்சு, ரொம்ப புன்னகை மற்றும் கண்ணீர் வந்து மிஷ்ரன் ஜீவன்கோ ஷார்தக் பனாத்தே ஹை, நம்மளை வந்து வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது. इसी तरह இதே போல் सुख और दुख का मिश्रण मानव को परिपूर्ण बनाता है. இந்த மாதிரி சுகம் மற்றும் துக்கம் இணைந்து மனித வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒன்றா முழுமையாக்குது. ஓகே, தன்யவாத்.